அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. 139வது சங்கீதத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படின்னா எல்லாவற்றையும் விவரமாக அறிந்திருக்கிறீர் என்று அர்த்தம். ஆராய்ந்து, ஆய்வு செய்து எல்லாவற்றையும் ஒரு விஷயத்தை குறித்து நல்ல தரவு எல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்வதுதான் தான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்பதனுடைய அர்த்தம். கொஞ்சமும் இமையளவும் சந்தேகம் இல்லாம, நம்ம பரீட்சைக்கு படிச்சுட்டியா, எக்ஸாமுக்கு படிச்சுட்டியா அப்படின்னு கேட்கும்போது படிச்சுட்டேன்னு சொல்லுவான். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வியா, எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறியா? ஆமா சார், எல்லாத்தையும் நானே என்ன பண்ணிட்டேன், 4-5 கைடு வாங்கி 4-5 கைடுல இருக்கிறதையும் ஆராய்ச்சி சரியான ஒரு பதிலை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். எந்த ரூபத்துல கேள்வி வந்தாலும் பதில் சொல்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். சொல்லுங்க, நம்மள இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், நம்முடைய எல்லா வழிகளையும், நம்முடைய நோக்கங்களையும், நம்முடைய சிந்தனைகளையும், நம்முடைய செயல்பாடுகளையும், நம்முடைய விருப்பங்களையும் எல்லாவற்றையுமே கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை நம்ம முதல்ல நம்பணும். நம்மை குறித்ததான பார்வை அவருக்கு இருக்கிறது, நம்மை குறித்ததான அக்கறை அவருக்கு இருக்கிறது. நம்ம எந்த விஷயத்துல தவறி இருந்தாலும், எந்த விஷயத்துல குறைவா இருந்தாலும், எந்த விஷயத்துல மகிழ்ச்சியா இருந்தாலும் அது அவருக்கு என்ன பண்ணும், தெரியும். அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அத அதிகாரத்திலே பாருங்க, 16வது வசனத்துல, என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது. இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, விஞ்ஞான உலகத்துல தாய் கர்ப்பம் அடைந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்த உடனே டாக்டர் என்ன பண்றாரு, ஸ்கேன் பண்ண பாருங்க, ஸ்கேன் பண்ணி ரிசல்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது நம்ம பார்க்கணும். அப்படி ஆண்டவர் நம்மை ஸ்கேன் பண்ணி பார்க்கிற ஆண்டவர். ஸ்கேன்லாம் இப்பதான் வந்தது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய உடல் உறுப்புகளை ஸ்கேன் பண்ணி பார்க்கிறவர். நீங்க விசுவாசிங்க. வசனம் சொல்லுகிறது, என் கருவை உடைய கண்கள் கண்டது. ஸ்கேன்ல பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் பார்க்கிறார். சொல்ல மாட்டீங்களா? நீங்க மருத்துவர்கிட்ட போய் அல்லது ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு உங்க வயிற்றுல குழந்தை வளருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கண்டுபிடிக்கிறார் உங்க வயிற்றுல குழந்தை இருக்குது. நம்முடைய கருவை, நம்முடைய தாயின் வயிற்றிலே அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த வசனம் அவ்வாறாக சொல்லுகிறது, என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாயினும் இல்லாத போது, எதுவுமே இல்லை, கை உருவாகல, கால் உருவாகல, கண்ணு உருவாகல, ஆற்று உருவாகல, எதுவுமே உருவாகல. எந்த ஒரு உருவாக்கமும் இல்லாம, எந்த ஒரு உடல் உறுப்பும் உருவாவதற்கு முன்பதாகவே அப்பவே அவர் ஸ்கேன் பண்ணி பார்க்கிறார். நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய வளர்ச்சி என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய செயல்கள் என்ன, நம்முடைய எதிர்கால திட்டங்கள் என்ன. பாருங்க, ஒன்றாயிரம் உருவாவதற்கு முன்பதாகவே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும், அவைகள் வளர்ச்சி அடையும் நாட்களும் எங்க எழுதி இருக்குதுங்க? கடவுள் ஒரு புஸ்தகம் வச்சிருக்குது, புஸ்தகத்துல எழுதி இருக்குது. அப்படியானால் சொல்றாங்கல்ல, உலகத்தார் சொல்றாங்கல்ல, ஆண்டு அன்னைக்கு என்ன பண்ணிட்டான், தல்ராதா, தல்ராதா தலையெழுக்கு
சொல்லுவாங்க, உலகத்தார் சொல்லுவாங்க, வசனம் எழுதியிருக்கு பாருங்க. அன்னைக்கே எழுதிட்டாருங்க நம்முடைய சரித்திரத்தை ஆண்டவர். நீ யாரு, நீ எப்படி இருப்ப, உன் வாழ்வில என்னென்ன மாற்றங்கள் வரும், நீ எங்க போவ, எங்க வருவ வாசிக்கிறோம். அந்த வசனத்துல பாருங்க, மூணாவது வசனம், இரண்டாவது வசனம், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். நாம் நினைக்கிறோம் எதுவும் தெரியாது, ஐயா பார்க்கல, ஐயாவுக்கு எதுவும் தெரியாது, நம்மளை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது போல இருக்குது. நம்ம எங்க போறோம், நம்ம எங்க வர்றோம், நம்ம எங்க உட்கார்றோம், நம்ம எங்க எழுந்திருக்கிறோம், நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன பார்க்கிறோம், நம்ம என்ன தப்பு செய்யறோம், நம்ம என்ன நல்லது செய்யறோம், ஐயாவுக்கு தெரியாது போல இருக்குது. ஐயாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் நம்ம எங்க உட்கார்றோம், எங்க எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன பண்றாரு, அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சில நிகழ்ச்சிகளில குடும்பங்களில அழைப்பு கொடுத்தாங்கன்னா போகும்போது ஐயா வரப்படுறாரு, ஐயா பார்க்க போறாரு, சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிருங்க, என்னது நல் வைக்கிறத சீக்கிரம் முடிச்சிருங்க, திருஷ்டி கைக்கிறத சீக்கிரம் முடிச்சிடுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் பார்க்கிறார். பூமியும் உலாவும் கண்களை உடையவர் நம்மை நோக்கி எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னத்தை பார்க்கிறாரு பாருங்க, நம்ம உட்கார்தலை பார்க்கிறாரு, நம்ம எழுந்திருக்கிறத பார்க்கிறாரு. யார் வீட்டுல போய் என்ன கதை பேசுறதுக்கு உட்கார்ந்தோம், என்ன கதையை பேசிட்டு எழுந்து வந்தோம், கடவுள் பார்க்கிறார். இல்லையா சொல்லுங்க. இங்கிருந்து பிரயாணப்பட்டு ஒரு வீட்டுக்கு போய் நம்மளால நடக்க முடியாது, நம்ம பலவீனமா இருப்போம், நம்ம கிட்ட பஸ் பேர் இருக்காது, இருந்தா கூட ஒரு செய்தியை அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்து போறாங்க. போய் அவங்க கிட்ட உட்கார்ந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கும் இல்ல ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கும் நல்ல செய்தியை சொல்லிட்டு போனா பரவாயில்ல. எங்க போய் உட்கார்றாங்க, தேவையில்லாத இடத்துல உட்கார்றாங்க, தேவையில்லாத இடத்துல இருந்து எழுந்து வராங்க. கர்த்தர் பார்க்கிறார். இல்லையா சொல்லுங்க. நம்முடைய உட்கார்தலையும் நம்முடைய எழுந்திருக்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறார். அப்புறம் பாருங்க அடுத்த வசனம், மூணாவது வசனம், நான் நடந்தாலும் கர்த்தர் பார்க்கிறாரு, நான் சும்மா படுத்திருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார். முதல் வசனமே எல்லாத்துக்கும் பதில். நம்மள கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். இன்னும் வாசிக்கிறோம் பாருங்க, 7வது வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்க போவேன். ஒரு பெரிய தொல்லையா இருக்குது, பெரிய தொல்லையா இருக்குது. எங்க போனாலும் அந்த பாஸ்டர் கண்டுபிடிச்சிடுறாரு, நம்மள பாத்துட்டாரு. அவருக்கு தெரியாம எங்கேயாவது போயிடலாம்னு பாக்குறோம், எப்படியோ அவர் கண்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், பட்டு பெரிய பிரச்சனையா இருக்குது. இது அடிக்கடிக்கு என்னை பத்தி சொல்றத நான் கேள்விப்படுறேன். இவனுக்கு தெரியாம எங்கேயாவது போற கூட அங்க டக்குன்னு வந்து நிக்கிறான். எங்கேயாவது இவனுக்கு தெரியாம போறானாக்கா உடனே போன் பண்ணி எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கறான், அங்க போயிருக்கிறீங்களான்றான். ரொம்ப அதிகமா என்ன இந்த வார்த்தையை சொல்லி என் மனசை நோக்கடிச்சது எங்க அப்பா அம்மா தான். எங்கேயாவது போவாங்க, உடனே போன் பண்ணி எங்க இருக்கிறீங்கன்னு கேட்பான். அவங்களுக்கு ரொம்ப ஒழிஞ்சு போயிடும் மனசு. எங்கேயாவது போறோம், உடனே இவன் ஏன் போன் பண்ணலாம், போன் ஆஃப் பண்ணாதே பேசி பேசுவோம். நம்ம போன்ல பேசுவோம், எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுவோம், எங்கேயோ இருக்குது வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம வைக்க மாட்டோம், அப்படியே லைன்லயே இருப்போம். அவங்களும் வைக்க மாட்டாங்க, பேசுறது நம்ம காது கேட்கும். எங்கேயாவது போறோம், இவருக்கு யார் சொன்னாங்க, இவனுக்கு சத்து எடுக்க போறீங்கன்னு கேட்கிறானே, மாறு பார்க்கமா போறீங்கன்னு கேட்கிறானே. மனுஷனாலே முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவரால் முடியாம இருக்குமா? நம்முடைய நகர்வுகளை அவர் கவனிக்கிற தேவன். அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த முயற்சிக்கு, அடுத்த செயலுக்கு நாம என்ன திட்டமிடுகிறோம் என்பதை சரியாக அறிந்து கொள்கிற தேவன். நம்ம உள்ளிந்திரங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய தோற்றத்தை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய ரகசியங்களை
அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. வசனம் சொல்கிறது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்க போவேன்? அனனியாவும் சப்ரியாவும் ஒளி வச்சுட்டாங்க. தெரியாம எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க. காணிக்கை கண்டுபிடிச்சாரு. பெரிய தொல்லையா இருக்குது இல்ல அவர்கிட்ட. அவர் பார்வையிலிருந்து மறைஞ்சு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம்னாலும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரே பிரச்சனையா இருக்குது. யாருக்கு பிரச்சனையா இருக்குதுன்னா, அவருக்கு தெரியாம செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. எல்லாம் ஒரு பார்வைக்கு தெரிஞ்ச மாதிரியே வெட்ட வெளிச்சமாக நடந்து கொள்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்குது. ஆண்டவர் என்ன பார்க்கிறாருப்பா, நான் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் கண்டுபிடிச்சிடறாருப்பா. எனக்கு எவ்வளவு மனசு ஒளிஞ்சு போயிருந்தாலும் அவர் கண்டுபிடிச்சு என் மனசை சமாதானப்படுத்துறாருப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் ஆண்டவருக்கு மறைவாக நான் இல்லை, என் ஆண்டவருடைய பார்வையில நான் இருக்கிறதுனால நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆண்டவருக்கு மறைவாக எதையும் செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லா ஆண்டவருக்கு முன்பாக, அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் முன்னாடி வச்சுட்டு தான் எல்லாத்தையும் செய்வேன். தவறு செய்கிறவர்கள் அவர் ஒளிவு வச்சுட்டு தவறு செய்வாங்க, அவர் மறைச்சு வச்சுட்டு தவறு செய்வாங்க. ஆனாலும் வசனம் சொல்கிறது, அவரை நீங்க மறைச்சு வைக்க முடியாது. சொல்றாரு, உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன். தவறு செய்கிறவர்கள் சுத்தி முத்தி பார்ப்பாங்க. யாராவது பார்க்கிறாங்களா? சொல்லுங்க. யாராவது பின்னாடியே வர்றாங்களா? யாராவது நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்களோ? நம்ம பேசுறதை யாராவது கேட்டுட்டு இருப்பாங்களோ? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு இருக்குமானால் நாம் எல்லாவற்றிலுமே நேர்மையானவர்களாய், ஒழுக்கம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மால் நடந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். இப்படி நம்ம ஏன் யோசிக்கணும்? இப்படி யோசிக்கலாமே. என் பிரச்சனையை கர்த்தர் பார்க்கிறார், என் அவஸ்தைகளை கர்த்தர் பார்க்கிறார், என் போராட்டங்களை கர்த்தர் பார்க்கிறார். அதனால நான் தைரியமா இருப்பேன். எனக்கு அவர் துணையாக இருப்பதற்காக என்னோடு கூட அவர் இருக்கிறார். என்னை எப்பொழுதும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். வியாதியின் படுக்கையிலே என்னை தேற்றுவார் இல்லை, என்னை விசாரிப்பார் இல்லை, எனக்கு மருத்துவம் பார்ப்பார் இல்லை என்று சொல்லி நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வியாதிப்பட்டாலும் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்க என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் பலவீனப்பட்டாலும் எனக்கு பலன் கொடுக்க கர்த்தர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் மனம் ஒடிந்து போனாலும் என்னை தேற்ற, என்னை அரவணைக்க, எனக்கு ஆலோசனை சொல்ல கர்த்தர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அட்வான்டேஜா பார்ப்போமே, அட்வான்ஸா எடுத்துக்கோமே. கர்த்தர் நம்மை பார்க்கிறது நல்ல விஷயத்துக்காக எடுத்துக்கொள்வோம். நம்மை பார்க்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்துல எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் புத்தகத்துல 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே பார்த்தேன், கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தரை நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயர் வைத்து அழைத்தாள். யாருங்க? யாருங்க? ஆகார். குடும்பத்துல ஒரே குழப்பம். வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி ஒரு குடும்ப தலைவி என்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியில வாழ்ந்து கொண்டிருந்தேன். இனிமேல் நான் அடிமை இல்லை, நான் எஜமாட்டி அம்மா, எனக்கும் சம உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா பிரச்சனை, வீட்டுல இருக்க விடல, ஒரே குழப்பமா இருக்குது. சரி, நாம் எதுக்கு இவங்களுக்கு தடையா இருக்கணும், தொந்தரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு என்ன பண்ணிடுறேன்? வனாந்திரத்துக்கு போயிடுறேன். சொல்லுங்க. மேல இருக்கிற வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அவங்க சூரூருக்கு போகிற வனாந்திரத்துக்கு போயிட்டாங்க. எடுத்து வாசிங்க. மேல ஒரு 3-4 வசனம் முன்னாடி வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே கண்டு
மீறும் சண்டையிலே கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்க இருந்து வர, நீ எங்க இருந்து போற? சொல்லுங்க, நீ எங்க இருந்து வந்த, நீ எங்க போக போற? நிறைய பேருக்கு இது தெரியாது. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து தலையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்பாங்க. எந்த முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லி தெரியாம குழப்பமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்துட்டாங்க. வீட்டை விட்டு அடுத்து எங்க போறதுன்னு தெரியல. நாமும் பல நேரங்களிலே அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியாம குழம்பிக் கொண்டிருப்போம். நம்மை காண்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பார். நம்ம திரும்பவும் சமாதானத்தின் பாதையில் அனுப்புவோம். சொல்றாரு பாருங்க, எங்க போற, எங்க இருந்து வந்த? அவங்க சொல்றாங்க பாருங்க, வாசிக்கிறோம். அவள் ஓடி போகிறேன், சாராயை விட்டு நான் ஓடி போகிறேன், ஆண்டவருடைய தரிசனத்தை விட்டு ஓடி போகிறேன், ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாய் ஓடி போகிறேன். அவங்க ஓடி போனது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம். தேவ தரிசனத்துக்கு மாறாய் ஓடி போன யோனா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு போகாம வேற இடத்துக்கு போன யோனா கர்த்தர் கண்டுபிடிச்சாரா இல்லையா? சரியாய் அறிந்திருக்கிற தேவன் நம்மை குறித்து அவர் சொல்றாரு, திரும்பவும் நீ என்ன பண்ற, உன் நாச்சியாரனுக்கு போய் அவளுடைய கைக்கு நீ அடங்கியிரு, ஆலோசனை சொல்லி அனுப்புற. ஆலோசனை சொல்லி அனுப்புற. அப்போ நம்முடைய பிரயாணங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய திட்டங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அக்கறை கொள்கிற தேவன் நம்ம எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு துக்கம் ரொம்ப மனசு தாங்க முடியாம உடைஞ்சு போயிருந்தாங்க. திருப்பி அனுப்பி திருப்பி போன்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிச்சு என்ன பண்றாங்க, திரும்பவும் வர்றாங்க. திரும்ப வரும்போது தான் சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். சொல்லுங்க, வாழ்க்கை எப்படியோ இந்த வனாந்தரத்தில் அழிந்து போயிருக்கும். நான் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன், நான் ஒரு இடத்துல செத்து போயிருப்பேன், போகிற இடம் எதுவென்று தெரியாமல் நிலைகுலைந்து போயிருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னை சந்தித்த, என்னை கண்ட தேவனை நானும் கண்டேன். எத்தனை பேர்கிட்ட கடவுள் வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார், ஒரு வார்த்தையை கொடுத்தார், உங்களோட பேசியிருப்பார். நீங்கள் அவரை அறிந்து கொண்டீர்களா? அவங்க சொல்றாங்க, என்னை கண்ட தேவனை, என்னை காண்கின்ற தேவனை இந்த நாளிலே நான் கண்டேன். அவர் என்னை காண்கிற தேவன். சொல்லுங்க, அவர் நம்மை காண்கிற தேவன், நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய வியாதியை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய இயலாமை அறிந்திருக்கிற தேவன். உண்மையவே சொல்ற, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஏதாயிரம் பிரச்சனை வருகிறா அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு சொல்லியாரு. ஆண்டவர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட உங்களை ஒரு பாத்திரமாக பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி அதிகமாய் நேசித்த லாசரு மரண படுக்கையில் இருந்த போது வராத ஆண்டவர் அவனை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் வந்தாரு. ஜனங்கள் எல்லாம் ஏளனமா பேசினாங்க. ஏளனமாய் பேசினவர்களுக்கு மத்தியில எழுப்பி நிற்க வச்சாங்க. சொல்லுங்க, ஜனங்கள் எல்லாம் ஏளனமா பேசுறாங்க. எவ்வளவாய் நேசித்தீர் ஆண்டவரே, மரண படுக்கையில் இருக்கிறான். அவங்க கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவாரு, எந்த ஒரு உதவியும் செய்யாம போயிட்டாரு, கூப்பிட்டு ஆலோசனை வராம போயிட்டாரு. அவமானத்திலையும் கண்ணீரிலையும் துக்கத்திலையும் இருந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்த போனவரு அங்க நடந்த, அங்க பேசுற அந்த செய்திகள் எல்லாம் தன்னுடைய செவிகளிலே கேட்டு லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆசீர்வாதமே வா, சாபமே போ. படுக்கையை மாற்றி போடுகிற தேவன் நம்முடைய தேவன். கல்லறையிலிருந்து உயிர் கொடுத்து எழுப்புகிற தேவன் நம்முடைய தேவன். ஏனென்று சொன்னால் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் கல்லறையிலிருந்து எழுந்தவர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நல்லது என்று சொல்லி நினைங்க. ரோமர் 8:28 அதுதான் சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி நடக்க
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் பாதி இப்படி பாதி அப்படி கிடையாது. ஏதோ ஒரு நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார், மீதி நேரமெல்லாம் கைவிடுவார் என்றது கிடையாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்கிறதான ஒரு சர்டிபிகேட் மட்டும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா போதும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசத்தை மாத்திரம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா போதும். நான் ஆண்டவருக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை. இந்த சங்கீதத்தில் வாசித்த சங்கீதத்திலே கடைசி வசனம் வாசிப்பீங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்துங்க. இதை கேட்கணும் நம்ம கடவுள்கிட்ட. கடவுளுக்கு நாம வேதனை உண்டாக்கும் எந்த வழியையும் ஏற்படுத்தவில்லை என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா போதும். கடவுள் உங்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் ஏதாயும் உங்களுடைய மனசு வேதனை பண்ற மாதிரி நடந்துக்கிட்டேனா, உங்க மனசை குத்துற மாதிரி, நீ வேதனை படுற மாதிரி, நீ வருத்தப்படுற மாதிரி ஏதாயும் நடந்துக்கிட்டேனா அப்படி என்று பார்த்து நான் அப்படி ஏதாயும் வேதனை படுற மாதிரி நடந்துகிட்டு இருந்தா ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில என்னை நீதியின் வழியில, உத்தமத்தின் வழியில, சத்தியத்தின் வழியில என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதை மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சுட்டு வச்சுக்கோங்க, நமக்கு எந்த தீமை வந்தாலும் அதை நன்மையாக மாற்ற அந்த தீமை வருகிறது என்று சொல்லி நீங்க விசுவாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட எழுதுகிறார். அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு அனுபவப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வரட்டும், அது மூலமா கடவுள் மகிமைப்பட போறாரு. எனக்கு எந்த வியாதி வரட்டும், அது மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட போறாரு. இன்னொரு 4 பேருக்கு ஆண்டவர் யார் என்பதை அடையாளம் காட்ட கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். என் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். லாசரு படுத்த படுக்கையா இருந்தது அவருடைய அழிவுக்கானது அல்ல, அங்கே அநேகர் விசுவாசிப்பதற்கானது. அவரை கர்த்தர் உயிரோடு எழுப்பினது இன்னும் அநேகர் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள. அந்த இடத்துல அந்த சம்பவத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் உயிரோடு இருந்ததை விட அவன் செத்து போறதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க என்று சொல்லி எழுதியிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற துன்பங்களை அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறது. ரேடியோ சொல்லுங்க. ஆமா, வண்டியை கொண்டு போய் நிறுத்தினா டக்கு எல்லாத்தையும் கைக்கு போட்டு திருப்பி கரெக்டா மாட்டீங்கயா? மெக்கானிக் கிட்ட கேட்க முடியுமா? நம்ம ஒரு பைக் மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் வண்டி இன்ஜின் ப்ராப்ளம் கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்லி அவன் இன்ஜின் பிரிச்சு மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு சின்ன பையன் கிட்ட சொல்றான், அந்த பைக்கை கைட்டுப்பா, எல்லாத்தையும் கைட்டு இன்ஜினை கைட்டு அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாத்தையும் கைட்டிடுறான். நம்ம ஈவினிங் போய் பார்க்கும்போது தனித்தனியா இருக்குது எல்லா பார்ட்ஸும். நம்ம யோசிக்கிறோம், கரெக்டா மாட்டுவோனா அப்படின்னு யோசிக்கிறோம். அவன் நிறைய வாகனங்களை இப்படி பிரிச்சு கைட்டி மாட்டுறதுனால அவனுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கிறது. அவனால அதை சரியா என்ன பண்ண முடியும், மாட்டி கொடுக்க முடியும். அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அவனுடைய ஈஸியா கைட்டிடுறான். அவனால முடியாத காரியம் இல்லை. எல்லா வாகனத்தையும் அவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறான். அவனுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பார்ட்ஸ் மாத்தணும், எந்தெந்த பார்ட்ஸ் தேஞ்சு போயிருக்குது, எந்தெந்த ரீப்ளேஸ்மென்ட் பண்ணணும் அவனுக்கு தெரியும். ஒரு மெக்கானிக்கே இந்த அறிவு இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கே இந்த ஞானம் இருக்குதுன்னு சொன்னா, அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவருக்கு அந்த அறிவு இல்லாமலேயே நம்மளை படைச்சிருப்பாரு. நம்முடைய உறுப்புகளை, நம்முடைய சரீரத்தை அவர் அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிற தேவன். 33 ஆண்டு காலம் இந்த பூமியிலே மனுஷனாக வாழ்ந்தார். 30 ஆண்டு காலம் பெற்றோர்களுக்கு அடங்கி ஒவ்வொரு குடும்பத்திலேயே என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறதோ அதுவும் அந்த பிரச்சனைகள் அவருடைய குடும்பத்திலேயே நடந்திருக்கும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இந்த பூமியிலே வாழ்ந்த தேவன். அப்ப அவருக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் சொல்றேன், நமக்கு ஏதாவது தீமை வருகிறான்னா அந்த தீமையில நம் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட அந்த தீமையை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நம்புங்க. அதன் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். அந்த தீமையிலிருந்து உங்களை விலக்கி காப்பார். இன்னும் கூட வாசிக்கலாம், எடுத்து வாசிங்க. கூட வாசிக்கலாம் 32வது அதிகாரம், ஆதியாகமம் 30வது வசனம். 32வது அதிகாரம் 30வது வசனம்.
அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். பாருங்க, உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி பிரச்சனையோடு இருக்கிறார். ரொம்ப கஷ்டமா இருக்கிறார். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறார். உயிர் தப்பி பிழைத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ஆழமான பாதிப்புகளில் இருக்கிறார். முகமுகமா பார்த்து ஒருவர் இருக்க முடியாது. ஆண்டவர் தரிசனமான உடனே சொல்றாரு, அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறார் பாருங்க, பெனியே. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கிறார், அந்த மனுஷன் ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை பார்க்கிற தேவன் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் கனிவுள்ளவராய், அக்கறை உள்ளவராய், அவர் உங்களை நடத்த அவர் திராணி உள்ளவராய், பலனுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்மளை யாரும் பார்க்கல, நம்மளை யாரும் விசாரிக்கல, நம்மளை யாரும் கவனிக்கல, நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் ஒருவர் உண்டு, அவர் தான் நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றையும் செய்ய அவரால் மாத்திரமே முடியும். நம்முடைய விசுவாசம் எல்லாம் அவரால் மாத்திரமே இருக்கும். இன்னும் எடுத்து வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனம். யாராகிலும் தன்னை காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளிந்து கொள்ள கூடுமோ? சங்கீதம் 121 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 121 3 வரைக்கும் வாசிங்க. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிறவர் உறங்காமல் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்ப தூக்கிட்டாரு பாரு, தூக்கிட்டாங்க, ஒரு பாக்கெட்ல 100 ரூபாய் எடுத்துக்குவா, மனுஷன் தூக்கிடுவான். சொல்லுங்க. அம்மா தூக்கிட்டாங்களா பாரு, நைசா சாமி எடுத்துடுவா, நம்ம போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். மனுஷன் தூக்கிடுவான். தூங்க வச்சுட்டு தவறு செய்கிறவர்கள் மனிதர்கள். ஆனா கடவுளை யாராலையும் தூங்க வச்சிட முடியாது. அவரை தூங்க வச்சுட்டு நம்ம தவறு செய்ய முடியாது. கடவுளை யாராலும் தூங்க வைக்க முடியாது. அப்படி அவர் தூங்க வச்சுட்டு நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது. அவர் நம்ம எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். பாருங்க, வாசிங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறவர், கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறவர், அவர் உன் ஆத்துமாவை காக்கிறவர், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சொல்லுங்க. நீங்க என்னைக்கு ஆண்டவர் கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னுடைய வழிகளிலே நீ துணையா இருங்கன்னு சொல்லி என்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ அன்னைக்கு அவர் கேர் எடுத்துக்கிறாரு, அவர் பொறுப்பு எடுத்துக்கிறாரு, அவர் அக்கறை எடுத்துக்கிறாரு. உங்க மேல அக்கறை எடுத்து உங்களை நடத்த ஆரம்பிச்சா, இல்லாண்டவரே நானே நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா பீலியாவுக்கு நடந்த கதி நமக்கு நேரும். போகாதேன்னு சொல்லி சொன்னா, இல்லாண்டவரே நான் போறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னும் போது அவர் கவனிக்காம விட்டுறாரு. நம்முடைய வழிகளிலே சத்துரு குறுக்க நிற்கிறான். ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல என்ன நடத்துங்க, வேதனை உண்டாக்கும் வழி எனக்கு உண்டோ என்று பார்த்து உத்தமோடு என்ன நடத்துங்க. இப்படி நாம கேட்கும் போது பகலில வெயிலோ இரவில நிழலோ நம்மள என்ன பண்றது இல்ல, சேதப்படுத்துறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல பிரயாணம் பண்ண போகும்போது அவர்களுக்கு கூடாரங்கள் இல்லை, எந்த சத்திரமும் இல்லை. அவங்க எங்க போய் தங்குவாங்க? கொஞ்சம் ஜனங்களா, ஒரு குடும்பமா எங்கேயாவது யார் வீட்லயாவது தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த தேசம் போனாலும் எந்த தேசமும் எதிர்க்குது. அவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய தேசங்கள் இல்லை. அதனால வனாந்திர வழியாய் அவர்கள் பிரயாணப்பட்டு போறாங்க. அதிகமான உஷ்ணத்தினாலே குழந்தைகளும் அவர்களும் வியாதிப்படக்கூடாது, பலவீனப்படக்கூடாதுன்னு சொல்லி மேக ஸ்தம்பத்தை அனுப்பி அந்த சூரியனை மறைத்து அவர்களுக்கு நிழல் போல உடையை அமைத்து கொடுத்தார் மேக ஸ்தம்பம். இரவிலே கடுமையான குளிரினாலே ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி வெது வெதுப்பான உஷ்ணத்தை உண்டு பண்ணி அக்னி ஸ்தம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நிழல் போல அக்னி ஸ்தம்பம், வெது வெதுப்பா. ஒரு சில வீடுகளில
குளிர் பிரதேசங்களில் இருக்கிற வீடுகளில் ஹீட்டர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம உஷ்ண காலங்களில் ஏசி எப்படி வீட்டுக்கு பயன்படுத்தி விடுவோமோ, ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தி அறையை குளிர்ச்சியா செய்வோமோ, அந்த மாதிரி அவங்க இருக்கிற அறையை என்ன பண்ணுவாங்க, உஷ்ணமாக்கி கொள்வார்கள். அப்பதான் அவங்க வெதுவெதுப்பா இருக்க முடியும். பனிக்கட்டி பொழிகிற பிரதேசங்களில், மலை பிரதேசங்களில் நிறைய தேசங்கள் இருக்கிறது. பனி பொழிவு பொழுது கொண்டே இருக்கும். அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. குடிக்கிற தண்ணி கூட கட்டியாயிடும். அந்த மாதிரி இடங்களில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, உஷ்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வாங்க. ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ள ஆண்டவர். அவர் அழைத்த, அவருடைய அழைப்புக்கு இணங்கி வந்த அவருடைய ஜனங்களை எவ்வளவு பாதுகாப்பாக நடத்தி இருக்கிறார் பாருங்க. மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்த தேவன் இன்றளவும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அப்புறம் எடுத்து வாசிக்கிறோம். 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 128 வரைக்கும் வாசிச்சா, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 5:21. என்னவா? அவர்கள் வழிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு, சீர்தூக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வழிகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார், கவனித்து பார்க்கிறார். அடுத்தது 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 15:3. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும், சொல்லுங்க, தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள். போன வாரம் சொன்னல, 360 டிகிரி சுழலும் கேமரா கர்த்தருடைய கண்கள். இப்படி ஸ்ட்ரைட்டா பார்த்தா, நம்ம இப்படி பார்த்தோம்னா நமக்கு 180 டிகிரி தான் பார்வை படும். பின்னாடி இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. இது வந்து 180 டிகிரி, நேர்கோட்டில் இருக்கிறது 180 டிகிரி. இங்க 0ன்னு வச்சுக்குவோம், 0 டிகிரி. இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு எவ்வளவு, 180 டிகிரி. இப்படி செங்குத்தா ஒரு கோடு போட்டா அது 90 டிகிரி, 90 டிகிரி. படிக்கிறவங்களுக்கு புரியும். 90 டிகிரி பார்வை, 180 டிகிரி பார்வை, அகல பார்வை. இந்த முன்னாடி இருக்கிறத மட்டும் பார்க்கிற பார்வை. பின்னாடியும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவரால் முடியும். எவ்விடத்திலும் இருக்கிற நல்லோரையும் தீயோரையும் கூட வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால நம்மளை யாரும் கவனிக்கல, கடவுள் நம்மளை விசாரிக்கல, கடவுள் நம்மளை பார்க்கல, அந்த அவிசுவாசம் வேண்டாம். கடவுள் நம்மை காண்கிறது. அந்த வசனத்தை பார்த்து, கர்த்தர் நம்மை காக்கிறவர், நம் வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிறவர், எப்பொழுதும் நமக்கு நிழலாய் இருக்கிறவர். நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவிக்கவும், நம் சோதனைகளில் இருந்து நம்மை தப்புவிக்கவும் கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் பிரயாணப்பட்டு வருகிறவர். கர்த்தருக்கு விரோதமாகத்தானே போனாரு யோனா, ஆனாலும் கூடவே போனார் பாருங்க. ஆனாலும் கூடவே ஒரு காரியத்திலையும் கூடவே இருந்தார் பாருங்க. கர்த்தருடைய காரியத்துக்காகவே போனாரு பவுல் கப்பல் பிரயாணத்துல, ஆனாலும் கூடவே போனார் பாருங்க. ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூடவே வருகிறவராயிருக்கிறார். அதனால எப்பவுமே ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் வைத்து, நம்ம கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம உறங்காம பாதுகாக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் விசுவாச பாதையில வழுவாமல் கர்த்தருடைய கரங்களை பற்றி கொண்டு போய் பிரயாணம் பண்ணி கொண்டே இருப்போம். கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மை முடிச்சு வைக்கலாம்.